ராஜ்யசபையின் தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகர்? இம்பால். அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைகள் என்ன? 3. தேசிய வளர்ச்சிக் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1952. திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? 32. சட்ட மேலவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? 6. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? 52. மாநில பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? 61. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? 99. பாதுகாப்பு செலவு இந்த இனத்தை சார்ந்தது? நாட்டு பாதுகாப்பு இனத்தை சார்ந்தது. 12வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? சி. ரங்கராஜன். 14வது மாநிலங்களவை தலைவர் யார்? சோம்நாத் சட்டர்ஜி. நிதி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? குடியரசுத் தலைவர். அனைத்து இந்திய பணிகளை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். எந்த மாநில சட்டமன்றம் அதிக உறுப்பினர்களை பெற்றுள்ளது? உத்தரப்பிரதேசம். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? 65. மாநில அரசு கலைக்கும் விதி என்ன? சரத்து 356. இந்தியாவின் 28வது மாநிலம் எது? ஜார்க்கண்ட். உத்தராஞ்சல் மாநிலத்தின் தலைநகர் என்ன? டேராடூன். டாமன் டையூவின் தலைநகர் என்ன? டாமன். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை எங்கிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. போரை அறிவிக்கும் தகுதி பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு ஓய்வு வயது என்ன? ஓய்வு வயது இல்லை. நமது நாட்டிற்கு முதலில் ரயில் இன்ஜின் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? இங்கிலாந்து.
ரயில் பெட்டிகளில் முதலாக மின் விசிறிகள் பொருத்தப்பட்ட ஆண்டு எது? 1903. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.